ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் எதை பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஈவினிங் டு நைட் ரொட்டீன் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுங்கள். ஈவினிங் 5:00 போல் நானும் பசங்களும் ரெடி ஆகிட்டு கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போயிட்டு வந்தோம். காஃபி போடலான்னு பார்க்கும்போது பால் வந்து இல்லை. ஸோ கடைக்கு போயிட்டு பால் பாக்கெட் வாங்கிட்டு அப்படியே பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. வரும்போதே மஞ்சத்தூளும் வாங்கிட்டு வந்திருந்தேன், காலி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அதையும் ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டு பால் காய வைக்கிறதுக்காக கேஸில் ஒரு சைடு வந்து பால் ஊற்றி போட்டு விட்டுட்டேன். பசங்க நைட் வந்து டிஃபனுக்கு வந்து பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் வந்து கேட்டிருந்தாங்க. சரி, உருளைக்கிழங்கும் வேக வச்சு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்து விசில் போட்டு விட்டுட்டேன். உருளைக்கிழங்கு விசில் போட்டு விடுறதுக்குள்ளே வந்து பாலும் வந்து காஞ்சிருச்சு. சரி, காஃபி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து காஃபி போட்டுட்ருக்கேன். பெரிய பாப்பா வந்து டீ காஃபி எல்லாமே குடிக்கிறது கிடையாது. என்றைக்காவது ஒரு நாள் அவளுக்காக தோணுச்சு அப்படின்னா கொஞ்சமாக காஃபி மட்டும் கேட்பா. மேக்ஸிமம் அவள் வந்து குடிக்க மாட்டா. குட்டி பாப்பா வந்து பால் மட்டும்தான். அவளுக்கு எப்போ தோணுதோ, ஒரு நாளில் எத்தனை முறை தோணுதோ வந்து அவள் குடிப்பா. இப்போ அவள் எதுவுமே கேட்கல. எனக்கும் ஹஸ்பண்டுக்கு மட்டும் காஃபி போட்டு அவருக்கும் கொடுத்துட்டு நானும் வந்து குடித்தேன். பசி எடுக்கிற மாதிரி இருந்தது ஈவினிங் டைமில். அதனால் வரும்போது பிஸ்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன், கடைக்கு போயிட்டு வரும்போது. பிஸ்கெட்டும் வச்சு காஃபியும் குடித்தாச்சு. ரெகுலராக வந்து காஃபியோட பிஸ்கெட் வந்து சாப்பிட மாட்டோம். என்றைக்காவது பசி எடுத்துச்சு அப்படின்னா ஈவினிங் டைமில் வந்து சாப்பிடுவோம். காஃபி குடித்து முடிச்சுட்டு கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. பீட்ரூட் வந்து தோல் சீவிட்டு ஓரளவுக்கு மீடியம் பீசஸாக கட் பண்ணி கிண்ணத்தில் சேர்த்து அது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து கேஸில் வந்து வேக போட்டு விட்டுருக்கேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பீட்ரூட் பூரி செய்கிறதுக்காக தான். பசங்க வந்து பூரினா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. ஒரு நாள் வந்து பீட்ரூட் பூரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. பசங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்டாங்க. அவங்க இன்றைக்கி பீட்ரூட் பூரி தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி, வீட்டில் பீட்ரூட்டும் இருந்தது, அதனால் அதுவே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து செஞ்சிட்ருக்கேன். பீட்ரூட் வேகிறதுக்குள்ளே பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சமாக தான் இருந்தது, இருந்தாலும் சைட் பை சைட் செஞ்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. டிஃபனுக்கும் மாவு அரைச்சி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அரிசி உளுந்தும் ஊற வச்சுருந்தேன். எப்போவுமே வீக்லி ஒன்ஸ் தான் அரைப்பேன். ஸோ அதனால் அரைச்சி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உளுந்து போட்டு விட்டாச்சு. ஒரு சைடு வந்து உளுந்து அரைஞ்சிட்டு இருந்தால் மற்ற ஒர்க் எல்லாமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுட்டேன். பீட்ரூட் வந்து வெந்துருச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா திக்கான பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். சின்ன சின்னதாக வந்து பீட்ரூட் வந்து கட்டி கட்டியாக இருந்தது அப்படின்னா மாவில் போட்டு பிசைஞ்சு நம்ம சப்பாத்தியோ பூரியோ சுடும்போது பூரி வந்து மெயினாக உப்பி வராது. சப்பாத்தினா கூட ஓகே. பூரி வந்து நல்லா உப்பி வரணும் அப்படின்னா நல்லா வந்து திக்காக நல்லா நைஸாக வந்து அரைச்சி சேர்த்துக்கணும். கோதுமை மாவை சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் சேர்த்து அரைச்சி வச்ச பீட்ரூட் பேஸ்ட்டை வந்து மாவில் சேர்த்து நல்லா நம்ம நார்மலாக எப்படி சப்பாத்திக்கு பூரிக்கு பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். நான் இதே மாவில் பசங்களுக்கு பூரியும் போட்டுட்டு பேலன்ஸ் இருந்த மாவில் வந்து எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் வந்து சப்பாத்தியும் ரெடி பண்ணேன். முடிஞ்ச அளவுக்கு பீட்ரூட்டை வந்து வேக வச்சு சேர்த்துக்கிட்டா தான் வந்து நல்லாயிருக்கும். நம்ம பச்சையாக வந்து அப்படியே அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா ஸ்மெல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். மெயினாக குழந்தைங்களுக்கு வந்து அது பிடிக்காது. அதனால் ஓரளவுக்கு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மாவு பிசைஞ்சு எண்ணெய் தடவி ஒரு சைடு எடுத்து வச்சுட்டேன் ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே உளுந்தும் நல்லா அரைஞ்சிருச்சு. அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அரிசி வந்து போட்டு விட்டுட்டேன் அரையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அரிசி அரைகிறதுக்குள்ளே உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வெங்காயமும் பச்சை மிளகாவும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கேஸில் கடாய் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு காஞ்சதுக்கப்புறமா கடுகு, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு வதங்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். மஞ்சத்தூள் மட்டும் பார்த்துட்டு லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா உருளைக்கிழங்குலையும் வந்து மஞ்சத்தூள் போட்டு வந்து வேக வச்சுருந்தேன். அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக தான் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணேன். வீட்டில் இந்த உருளைக்கிழங்கு உரிக்கிறது, முட்டை வேக வச்சா உரிக்கிறது இதெல்லாம் வந்து பசங்க தான் செஞ்சு கொடுப்பாங்க. நான் கிச்சனில் வேலையாக இருந்ததுனால பெரிய பாப்பா கிட்ட தான் கொடுத்து உரித்து கொடுக்க சொன்னேன். அவள் தான் உருளைக்கிழங்கு வந்து உரித்து கொடுத்தா. நல்லா மசிச்சுட்டு தண்ணி ஊற்றி நல்லா டைலூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் வதங்கினதில் வந்து கடாயில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு
கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. அரிசியும் ஒரு சைடு அரைஞ்சிருச்சு. அரிசி எல்லாமே எடுத்து உளுந்து அரிசி எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு சைடு எடுத்து வச்சுட்டு கிரைண்டரையும் வந்து கழுவ போட்டாச்சு. மாவும் நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு. ஃபஸ்ட்டு பசங்களுக்கு பூரி போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அவங்க தான் பசிக்குதுன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. பூரிக்கு மட்டும் ஃபஸ்ட்டு மாவு தேய்ச்சிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் வந்து பூரியும் போட்டு எடுத்தாச்சு. பூரி நல்லா உப்பி சூப்பராக வந்திருந்தது. பிங்க் கலரில் பார்க்கும்போதே வந்து பசங்க குஷியாக வந்து சாப்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு பூரி போட்டு பசங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து சப்பாத்தி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூரி மட்டும் போட்டு பசங்களுக்கு கொடுத்தாச்சு. பெரிய பாப்பா அவளே சாப்பிட்டுக்குவா. சின்ன பாப்பா மட்டும் நான் தான் ஊட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பா. அதனால் ஹஸ்பண்ட் அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக கூட நமக்கு சப்பாத்தி போடு, நம்ம பொறுமையாக சாப்பிட்டுக்கலாம் 2 பேரும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவளுக்கு போட்டு ஃபஸ்ட்டு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அடுத்த வேலையை வந்து பார்க்க போனேன். பூரினா குட்டி பாப்பாவுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். பெரியவ கூட அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிட மாட்டா. ஆனால் வந்து குட்டி பாப்பாவுக்கு பூரினா ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு இந்த வெங்காயம், தக்காளி, காய் இதெல்லாம் ராவாக கொடுத்தா வந்து கடித்து சாப்பிட மாட்டா. வேக வச்சு நல்லா பியூரியாக அரைச்சிட்டு ஏதாவது மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா வந்து சாப்பிடுவா. ஸோ அவளுக்காக தான் வந்து இந்த மாதிரி எல்லாமே வந்து ட்ரை பண்ணுறது. பசங்களுக்கு ஊட்டி விட்டதுக்கப்புறமா வந்து எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் சப்பாத்தியும் போட்டு நானும் அவரும் வந்து சப்பாத்தி உருளைக்கிழங்கு மசாலாவும் வச்சு நைட் டின்னர் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. நைட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிச்சன் க்ளீன் பண்ண வந்தாச்சு. மாவு அரைச்சதுனால கிரைண்டர் எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஃபஸ்ட் அதெல்லாமே தொடச்சி எடுத்து வச்சா தான் வந்து கிச்சன் கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு அதெல்லாமே தொடச்சி எடுத்து வச்சுட்டு பாத்திரம் எல்லாமே நல்லா ஏற கட்டிட்டு கிச்சனையும் ஒரு முறை நான் வந்து தொடச்சி விட்டுட்டேன். மேக்ஸிமம் வந்து நைட் டின்னர் வேலை முடிஞ்சதும் கிச்சனை ஓரளவு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் போய் படுப்பேன். டெய்லி ஹேபிட் ஆகிடுச்சு அது வந்து. ஏன்னா காலையில் எழுந்து சமைக்கும்போது கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் உடம்பு முடியலை அப்படின்னா மட்டும்தான் என்றைக்காவது ஒரு நாள் வந்து கிச்சன் க்ளீன் பண்ணாமல் பாத்திரம் வாஷ் பண்ணாமல் வச்சுட்டு கிளம்பிடுவேன். இல்லைனா மேக்ஸிமம் பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு கிச்சன் வந்து ஒன்ஸ் ஈர துணி போட்டு நல்லா துடைச்சிட்டு பாத்திரம் எல்லாமே எல்லாம் எடுத்து ஏற கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் போய் படுப்பேன். கொஞ்சம் சப்பாத்தி உருளைக்கிழங்கு மசாலா மட்டும் பேலன்ஸ் இருந்தது. சரி காலைல டிஃபனுக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு கிளம்பியாச்சு தூங்குறதுக்கு. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குட்டி பாப்பா மட்டும் பால் குடிப்பா. பெரிய பாப்பா வந்து குடிக்கிறதில்ல. ஸோ அவளுக்கு மட்டும் நாட்டு சர்க்கரை போட்டு பால் எடுத்துக்கிட்டு தூங்க போயாச்சு. இன்றைக்கி ஈவினிங் டு நைட் ரொட்டீன் வந்து எனக்கு இப்படி தான் போச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.